அற்புதத்திலும் அற்புதம் என்கிறார் ஜீசஸ். ஏன் அவ்வாறு சொல்கின்றார்? உங்களுக்குள் ஒரு உன்னதம் இருக்கின்றது, அந்த விழிப்புணர்வு என்ற சிறு நெருப்பு. அந்த சிறு நெருப்பை பேரொளியாக்கி ஆன்ம ஒளியாக பெருக்கி இறைத்தன்மையோடு கலந்து நீங்களே இறைத்தன்மையாகி அருளை பரப்ப ஆரம்பித்து விடும் அற்புதமான வாய்ப்பு மனித பிறவிக்கு உள்ளது. இந்த சமூகம் தனி மனிதரிடமுள்ள ஈகோவை அதிகப்படுத்துகிறது. அவருடைய தேவைக்காக, ஆசைக்காக, தேவைக்காக என்று சொல்ல முடியாது, ஆசைக்காக அவனுடைய ஈகோவை அதிகப்படுத்துகிறது. கல்வி என்பது அவனுக்குள் இருக்கும் சிறு நெருப்பை பேரொளியாக்க வேண்டுமே தவிர அந்த மனிதனை ஒரு பயன்பாட்டு பொருளாக ஆக்கக்கூடாது. இந்த சமுதாயம் அறியாத நிலையில் அப்படித்தான் ஆக்கி கொண்டிருக்கின்றது. பல ஜென்மங்கள் எடுத்து ஞானம் பெற்று பிறவியில்லா நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சிலர் சொல்கின்றார்கள். இல்லை, ஞானம் சட்டென கிட்டிவிடும் என்று அஷ்டவக்ரர் கூறுகின்றார். விரல் சுடுக்கும் நேரத்தில் உங்களால் ஞானத்தை உணர முடியும். ஆனால் அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும், மெனக்கட வேண்டும். உங்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஈகோ மனநிலையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் நின்ற இடத்தில் தான் இருப்பீர்கள். உங்களால் ஒரு அசைவு கூட அசைய முடியாது. இந்த ஈகோ மனதிற்கு செல்லும் அந்த உயிர் சக்தியை நீங்கள் மடைமாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு தான் தியானம். தியானம் என்றால் கவனிப்பு. யாரை கவனிப்பது? என்னை நானே கவனிப்பது, உன்னை நீங்களே கவனிப்பது. இது சொல்வதற்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் இதற்கு ஒரு கடுமையான ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து இந்த கவனிக்கும் முறையை, உங்களை நீங்களே கவனிக்கும் முறையை, உங்கள் சிறு சிறு செயல்களை, பெரிய செயல்களை, உங்கள் பேச்சை, உங்களுடைய இருப்பை, உங்களுடைய மௌனத்தை நீங்கள் கவனித்தால் உங்களுடைய உயிர் சக்தி கவனித்த சக்தியாக மாறி மூலாதாரத்தில் உள்ள அந்த அற்புதம், உங்களுடைய கங்கா நதி செங்குத்தாக மேலிருந்து சகசிரா நிலைக்கு உயர்ந்து அமிர்தமாக மாறி தலையில் உள்ள உங்கள் மூளையில் உள்ள செல்களை சிறப்பாக செயல்பட செய்து நீங்கள் நுட்பமாக, அறிவு கூர்மையாக, வித்தியாசமான பார்வை பார்க்கும் திறன் கொண்டவராக மாறிவிடுவீர்கள். விஞ்ஞானிகளே 5% அளவுதான் மூளையை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு மெய்ஞானி நினைத்தால் 100% மூளை திறனையும் பயன்படுத்த முடியும். அதற்கு இந்த உங்களுடைய கங்கா நதி பயன்படுகிறது. அது என்ன கங்கா நதி? உங்களுடைய வெள்ளை வைரமாகிய பிந்துவைத்தான் சொல்கிறேன். அது அந்த திரவம், அந்த லிக்விட், அந்த செல்லுலாய்ட் ஃப்ளூட் நீங்கள் உங்களுடைய போகத்திற்கும் ஜனன பெருக்கத்திற்கு பயன்படுத்துகின்றீர்கள். உங்களுடைய மன இறுக்கத்தை போக்குவதற்கு உங்கள் இணையோடு இணைந்து அதிர்வுகளை வெளிப்படுத்தி தற்காலிகமாக ஏதோ ஒரு சுகத்தை, ஏதோ ஒரு அமைதியை பெறுவதாக நினைக்கின்றீர்கள். ஆனால் அது மிகப்பெரிய இழப்பு. ஜனனத்திற்கு உங்கள் விந்துவை பயன்படுத்தலாம், ஆனால் ஜனனமல்லாமல் உங்கள் இந்துவை நீங்கள் வெளியேற்றினால் உங்களுடைய வெள்ளை வைரத்தை நீங்கள் இறக்கின்றீர்கள். அந்த வெள்ளை வைரமாகிய அந்த விந்து உள்ள மூலக்கூறுகளும் மூளை சுற்றியுள்ள திரவங்களில் உள்ள மூலக்கூறும் ஒன்றாக இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது. ஆகையால் உங்களுடைய வெள்ளை வைரத்தை சேமியுங்கள். அதை உங்களுடைய உணர்வு செங்குத்தாக அக்னா சகஸ்ரா நிலைக்கு செல்வதற்கு அது உதவும். உங்களுடைய பார்வை மாறுபட்டிருக்கும்,
உங்களுடைய அறிவு கூர்மை மிளிரும், உங்கள் தேஜஸ் மிளிரும், உங்கள் முகம் மற்றவர்களை சுண்டி இழுக்கும், உங்களது மௌனமும் உங்களது பேச்சும் அனைவரையும் காந்தமாக இழுக்கும். ஆதலால் உங்களுடைய வெள்ள வைரத்தை இந்துவை சரியாக பயன்படுத்துங்கள்.